குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கணியனை நேர்காணல் செஞ்சுருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறத பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கணியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒன்னே சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்வார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் அந்த பதட்டத்தோடயே ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் ஜோஷுவா ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்கள், ஹரி மேம் நாங்கள். ஸோ அவரே ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷுவா. நான் அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே அவங்க கிட்டே இருந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது. ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார், காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. March 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும், ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், அதுதான் தம்பி சொன்னது கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரகனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும். ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரகனி. அவருக்கு நிச்சயம் 80 இல்லை, ஒரு
நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரை வாழுவார். அப்படியே வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, நான் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சாதாரணமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. ஸோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுனேன், என்ன பேசுறது தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட்ன்றாங்க. இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஃபீல் குட் புராணம் தான், ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சொன்னது போல என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில் அடியான், வில் தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன் தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடு அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீயா இதை எழுதாய்? நீயா இந்த பரிச்சல்? இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ இந்த பரிச்சொல்லை சுமந்தால் இந்த புகை என்ற மௌனத்தை யார் சுகப்படுவா? தகுதியில் அவன் உட்கார்ந்துட போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு. பாத்தீங்களா, புராணம் தான் எழுதுனது. அவ வசனங்கள் போடுறான் பாருங்க. டேய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? இந்த உலகம் பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. ஸோ அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்காக வாழ்வதற்கு என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சவம், அதனாலதான் பிரசவம். ஆனா
சாவு இருக்கிற பொழுது மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது, மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான், நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருவன் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ், இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா, இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணான். இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபோர்ஸ் அண்ட் ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையகம்.